ஒருவர் அறமாகிய நல்ல செயல்களை தம்மால் முடிந்த வகையில் ஏற்ற இடங்களில் எல்லாம் இடைவிடாது செய்து வர வேண்டும் என்பதே இக்குறளின் கருத்து. அத்தகைய அறச்செயல்களை இங்கு நம் பள்ளியில் இப்பொழுது இணைந்து வழங்குவோர் கிராமியம் ட்ரஸ்ட், கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன், இந்தியன் ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் அண்ட் கொடாக் மஹிந்திரா பிரைம் அண்ட் கோஆர்டினேட்டட் பை ICWO. இந்நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வு வரவேற்புரை. என்னதான் நாம் அவகிரகத்தில் இருந்தாலும் வரவேற்றல் என்பது நமது கலாச்சாரம் இல்லையா? வரவேற்புரை வழங்க வருகிறார் திரு AJ ஹரிஹரன் அவர்கள், செக்ரட்டரி ICWO ஈவென்ட் கோஆர்டினேட்டர். ப்ளீஸ் வெல்கம் சார். இன்னைக்கு 1000 ஹெல்மெட்டுகள், ரொம்ப தரமான ஹெல்மெட்டுகள் குழந்தைகள் 5வது ஸ்டாண்டர்ட்லேருந்து 8வது படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறாங்க. அதோடைய நோக்கம் என்னன்றதெல்லாம் பின்னாடி சொல்லுவாங்க. ஏன் குழந்தைகள் ஹெல்மெட் கொடுக்குறாங்க அப்படின்ற முக்கியத்தை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிராமியம் ட்ரஸ்ட் கரூர் தமிழ்நாட்டு அமைப்பு இந்தியா முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் வேலை செய்கிறாங்க. அந்த அமைப்பினுடைய இணைந்து ICWO இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு கோஆர்டினேட் பண்ணுறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் டாக்டர் சித்ரா, சீஃப் ஆஃப் ஆபரேஷன் இந்தியன் ஏட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் அவர்களை வருக என்று வரவேற்கிறோம். இங்கே சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பள்ளி மாணவர்களுக்கு இலவச தலைக்கவசம் வழங்கும் விழா. இந்த நிகழ்ச்சி நம்ம டெல்லியில் இருக்கக்கூடிய இந்தியன் ஹெட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் சித்ரா மேடம் அவங்க வந்திருக்காங்க. அதே போல நமக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஹெல்மெட் கொடுக்கறதுக்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த கோடாக் மஹிந்திரா வங்கியினுடைய அலுவலர்கள் இங்கே வந்திருக்காங்க. ICWC நம்ம ஹரிஹரன் ஐயா அவர் ஒரு NGO இருந்தாலும் அவர் ஒரு திரைப்பட நடிகர். அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதாவது ஒரு வேலையை கொடுத்தோம்னா அந்த வேலையை ரொம்ப இன்வால்வ்மெண்டோட செய்யக்கூடிய ஒரு அன்பு சகோதரன் ஹரிஹரன். மற்றும் இங்கே எங்களுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடங்களிலுமே எந்த நிகழ்வு பண்டிகைகள் நடந்தாலும் அவங்களுக்கு நம்ம பர்மிஷன் வாங்கி தான் செய்யணும். மற்ற மாநிலங்கள் அந்த அளவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு நமக்கு இங்கே கார்பரேஷன்ல நமக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஏற்பாடு செய்து கொடுத்த அம்மா வந்திருக்காங்க. மற்றும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள வந்திருக்கின்ற குழந்தைகள் நல பாதுகாப்பு சங்கத்தினுடைய ஜட்ஜ் ராஜ்குமார் அவங்க வந்திருக்காங்க. அதோட சென்னை மாநகரத்தினுடைய நுகர்வோர் பாதுகாப்பு கவுன்சிலுடைய சேர்மன் என்னுடைய அன்பு சகோதரர் புண்ணியமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள மாணவ மாணவிகள், மாணவர்களுடைய பெற்றோர்கள், பத்திரிகையாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் இங்கே மேடையில் வைத்திருக்கிற முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இருக்கக்கூடிய சாலை பாதுகாப்பாக நம்ம போறவர்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய அதாவது போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இங்கே வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம மதிக்கணும். அவங்க சொல்றதை நம்ம கேட்கணும். அப்பதான் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அதாவது அவங்க யார் என்ன சொன்னாலும் ஒரு நல்லதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு பழக்கணும். இது மாதிரி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களையும் வருகை வருக என்று வரவேற்று இந்த நிகழ்ச்சி எதுக்காக நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா
ரோட் சேஃப்டி கமிட்டியில் நான் மாவட்டத்தில் கமிட்டி மெம்பராக இருக்கேன். ஒவ்வொரு மாதமும் பார்த்தோம்னா அந்த கமிட்டி ரோட் சேஃப்டி கமிட்டியில் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளவு ஆக்சிடென்ட்டு, மாநிலத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட்டு, மற்ற மாநிலத்தில் எவ்வளோ ஆக்சிடென்ட்டு, இதெல்லாம் ஒரு புள்ளி விவரம் சொல்லும் பொழுது பார்த்தா நமக்கு பகிரணும். அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் நிறைய நடந்துட்டு இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? நம்ம யோசிச்சு பார்க்கணும். வண்டி நம்ம ஒழுங்காக ஓட்டினோம்னா அது சரியாக இருக்கும். தண்ணியை போட்டு வண்டி ஓட்டுறது, செல்போனை வச்சுட்டு வண்டி ஓட்டுறது, இது மாதிரி தவறான செயல்களால் தான் வந்து ஆக்சிடென்ட் அதிகமாகுது. ஆனால் குறிப்பாக நம்ம ஏன் மாணவர்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக மாணவர்களை பெற்றோர்கள் பைக்கில் கூட்டிகிட்டு வர்றாங்க ஸ்கூலுக்கு. அவங்க வந்து ஹெல்மெட் போட்டிருக்கலாம் அல்லது போடாமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த குழந்தைங்களுக்கு நிச்சயமாக வந்து ஹெல்மெட் போடுறதில்லை. நம்ம உண்மை நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், எந்த இடத்துலையும் எந்த விபரீதமும் ஏற்பட்டு விடக்கூடாது, அந்த குழந்தைக்கும் பெற்றோருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறது. இந்த மாதிரி தலைக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சியை நாங்கள் தமிழ்நாடுக்குள்ள நடத்திட்டு இருக்கோம். இதை பார்த்தா போன வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ஹெல்மெட் சித்ரா மேடம் அவங்க வந்து எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணி கொடுத்தாங்க. அது 8 மாவட்டங்களில் நாங்கள் அதை செஞ்சோம். 8 மாவட்டங்களில். இப்போ இந்த வருடம் வந்து 1900 ஹெல்மெட் சென்னைக்கும் கர்நாடகாவில் பெங்களூருக்கும் கொடுத்துருக்காங்க. இது ஏன் கொடுக்குறாங்கன்னா, குழந்தைகளுடைய உயிர் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். வருங்கால சந்ததிகள், இந்த நாட்டு மன்னர்கள், அவங்க வந்து இந்த வண்டி ஓட்டி போகும் பொழுது எந்த விபரீதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இந்த குழந்தைகளுக்கு தலைக்கவசம் கொடுக்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும், எந்த விதமாக பாதிப்பு இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்கோம். அந்த அந்த வகையில் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பரவாயில்ல. உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாவட்டங்களில் 5 ஆண்டுகளில் அதிக விதமான சாலை விபத்துகள் ஏற்பட்டது. அதாவது வந்து 23ஆம் ஆண்டு வந்து 66,841 சாலை விபத்து. மொத்தம் பார்த்தீங்கன்னா 18,024 பேர் இறந்திருக்காங்க. இதை மனித நடத்தையில் மாற்றம் தேவை, சமூக விதிமுறைகளை மற்றும் சாலை பாதுகாப்பை மேம்படுத்த சட்டத்தின் ஆட்சிக்கு மரியாதை அளிக்கிறவங்க யாரு? மக்கள். ஏதோ சொல்றாங்க, இது போலீஸ்காரங்க ஏதோ சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, போலீஸ்காரங்க வந்து கேட்குவாங்க, ஏன் தலைக்கவசம் போடலைங்க, ஹெல்மெட் போடலைன்னு கேட்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு ஹெல்மெட்டை வாங்கி தலையில வச்சுட்டு போறது, அது பிரயோஜனம் இல்லாது. ஏன்னா அவங்க போலீஸ் பிடிச்சா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக வாங்கி அந்த ஹேண்டில் அப்படி ஹேண்டில் பார்க்குறத அப்படி மாட்டி விட்டு போவாங்க, போட மாட்டாங்க. இப்போ நாய் கொடுத்து வந்தாங்கன்னாலும், அது பைக் கொடுத்து வந்தாங்கனாலும், நாங்கள் ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோவை பார்த்தோம்னா இப்போ அதனுடைய விவரங்கள் என்னன்னு நமக்கு தெரியும். இந்த மாதிரி பல காரணங்கள் வந்து இதை வந்து உயிர் பாதுகாப்பு ரொம்ப நமக்கு முக்கியங்கிறது. என்றைக்கு ஒவ்வொருத்தரும் மாற்றம், அதாவது மனமாற்றம் வருதோ அன்றைக்கு தான் வந்து விபத்து இல்லாத தமிழகம், விபத்து இல்லாத இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும். இதை நம்ம எல்லாரும் கடைபிடிக்கணும். இன்னைக்கு சட்டத்துக்கு நம்ம வந்து மரியாதை கொடுக்கணும். சட்டத்துக்கு மரியாதை கொடுக்கறதே இல்லை. நம்ம சாலை விதிகளை மதிக்கணும். எந்த இடத்துல போகணும், எப்படி போகணும், எது வண்டியை எப்படி முந்தணும், லெஃப்ட் சைடில் ஏன் போகணும், ரைட் சைடில் ஏன் போகணும், அந்த சிக்னல் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து முக்கியமாக மாணவர்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நம்ம வந்து தமிழ்நாடுக்குள்ள மற்ற மாநிலங்களையும் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் ஆக்சிடென்ட் ஆகக்கூடாது என்பதற்காக இந்தியன் ஹெட் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் வந்து இந்த சிறப்பான ஒரு வேலையை செஞ்சுருக்கு. அதோடு அதில் நாங்களும், அதாவது பூவோட சேர்ந்த நானும் மனம் இருமுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி
நாங்களும் ICW இது போன்ற தொண்டு நிறுவனங்கள் இணைந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். இது இந்த இடத்துக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் இது வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மாணவர்கள், அதாவது இங்கேயாவது ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அங்கெல்லாம் அந்த கட்டுப்பாடு இல்லை. கிராமப்புறங்கள் இருக்க வண்டியை இப்படி ஓட்டுறது மாதிரி ஓட்டி ஆக்சிடென்ட் நிறையா இருக்காங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும்னா மேலே வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஹெல்மெட்டை கொடுத்து எங்கள் உதவுனாங்க. இந்த தொண்டுகளும் சரி, மாணவர்களும் சரி, இந்த விபத்தில் வந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Actually, these two words only I knew in Tamil, but now I will speak in English, and sir will, Mr. Hariharan will translate it for you. Okay, so first of all, Happy New Year to everyone, and I wish that in 2025, Tamil Nadu should not become in one of the highest rate of road traffic accident states. Okay, just wish that in 2025, Tamil Nadu should be out of the list of highest rate of road traffic accidents. I am Dr. Chitra from Indian Head Injury Foundation, and as you can see that you people are going to get helmets, and these are ISI marked helmets. Okay, so you people will get this helmet, and these are sponsored by Kotak Mahindra Prime Limited. Okay, so sir, you can speak everything in முதல்ல அதுக்கு சொன்னது விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். நீங்க சொல்லுங்க, விஷ் ஹாப்பி நியூ இயர் சொல்லுங்க சத்தமா. ஓகே, வெரி குட். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொன்னாங்க. ரெண்டாவது, நாராயணன் சார் பேசும்போது கோட் பண்ணாரு, 3வது இருக்கு தமிழ்நாடு அதிகமான எண்ணிக்கையில் ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறது. அது வந்து கூடிய சீக்கிரத்தில் அந்த லிஸ்ட்டை தமிழ்நாடு இருக்கக்கூடாது. அப்படின்னா நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல இறக்கக்கூடாது, ஆக்சிடென்ட்டே வராமல் நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுக்காக தான் கோட்டாக் மகேந்திரா குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கும் குழந்தைகள் சேஃபாக இருக்கிறதுக்கும் இந்த ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. அவர்களுக்கும் ஒரு நன்றியை சொல்கிறோம். கோட்டாக் மகேந்திராவுடைய நன்றியை சொல்லுவோம். So, kids and parents, I would like to tell you that every year we are losing 1.5 lakh people due to road traffic accidents. They are dying on the road. And who has died is died. But we have 5 to 6 lakhs more people who is having some kind of disability, lifelong disability, due to this road traffic accident. And most of them are, I mean the majority of these accidents, this disability, this deaths are two-wheeler users and pedestrians. இது வந்து 1,50,000 பேர், 1.5 லட்சம் பேர் ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் ரோடு ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க. அதில் வந்து இது தவிர 5 லட்சம் பேர் ஆக்சிடென்ட்ல ரொம்ப உடம்பு முடியாத பெரிய பிரச்சனையில், இல்லை டிசேபிள் கை போயிருக்கு, கால் போயிடுறது, அது மாதிரியான டிசேபிள் ஆகிடுறாங்க. அதை வந்து நம்ம இந்த விழிப்புணர்வு மூலமாக தடுக்க முடியும், தவிர்க்க முடியும். So till the time we are sitting here, we are doing this program, we are distributing helmets, we would have lost, like every hour we are losing 17 to 18 lives. Okay, so till the time we are sitting here, we would have lost 34 to 51 lives all over India. In some part of India, we would have lost some lives. Okay, so we don't have to do it. Most of this is avoidable. Okay, see what happens. Many times we get some disease like cancer, TB, these kind of diseases, and people die of this kind of disease. Okay, this is not in our hand. Somebody is getting cancer, it's not in his or her hand. It has to be, it will get. Okay, but road traffic accident is something which is in our hand. This is a man-made thing. If everyone is driving, everyone is following the traffic rules, everyone is driving in a controlled limit, speed limit, no accident will take place. சிலது நம்ம கையில் இல்லை, சில நோய்கள் வருது, அதனால இறக்குறாங்க இல்லை. ஆனால் இந்த ரோடு ஆக்சிடென்ட் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்டே தான் இருக்கு.
நம்ம சேஃபாக இருக்க முடியும், நம்ம அந்த ரோடு ஆக்சிடென்ட் நம்மளை காப்பாற்ற முடியும், நம்ம குழந்தைகளை காப்பாற்ற முடியும். இது மாதிரியான பெரிய பொறுப்பு இருக்குது. அதை வந்து உணர்ந்து பெற்றோர்களும் குழந்தைகளும் பெற்றோரோட ஹெல்மெட்டை போடணும்னு சொல்லுவோம். குழந்தைகளும் இந்த கொடுக்கக்கூடிய ஹெல்மெட்டை நீங்கள் எடுத்து போய் ஏதோ கப்பு ப்ரைஸ் ஓட்டப்பந்தயத்தில் வின் பண்ண கப்பு மாதிரி வின் பண்ணி எதுவுமே பரண மேலே வச்சிடாதீங்க. டெய்லி அதை யூஸ் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. So, people and parents, please secure your head by wearing helmet when you are going on two-wheeler, and when you are going on four-wheeler, what are you going to wear? Seat belt. Very good. ஸ்மார்ட்டாக பதில் சொன்னீங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, வேற உடம்புல இருக்கக்கூடிய பார்ட் லிவர் கிட்னி இது எல்லாத்தையும் ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறது, அதை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஆனால் நம்ம தலை அடிபட்டுச்சுன்னா வேற தலையை வாங்கி மாட்ட முடியாது. அதனால தலையை மாட்ட முடியாததுனால ஹெல்மெட்டை மாட்டோம். ஓகே, அவங்க கேட்ட கேள்வி அது மாதிரி தலையை ப்ரொடெக்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்? சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தமாக ஹெல்மெட் வாங்குறவங்க மாதிரி சொல்லிடுங்க. வாங்க. ஓகே, ஹெல்மெட் போடலாம். ஓகே, வெரி குட். உங்களுக்கு Okay, so at last, I will sum up it by saying that whenever you are wearing helmet, children and parents, please don't wear this helmet just to save your challan, but wear this to save your jaan, your life. Okay, helmet should not be worn just because traffic police is standing there and you are wearing. So please mind it, whenever you are wearing helmet, you are wearing ISI marked helmet. What we are giving you is ISI marked helmet, and always strap it. There is a belt in each helmet. You will always have to strap it. Without strapping it, if you are wearing it, it's good for nothing. Okay? இதோடைய கொட்டாக் மகேந்திரா வந்து ரொம்ப பேர் ரொம்ப எல்லாருனாலையும் பாராட்டக்கூடிய ஒரு பெரிய அமைப்பு கம்பெனி. அந்த கம்பெனிலேருந்து கொடுக்கப்பட்ட இந்த ஹெல்மெட் ரொம்ப தரமானது, ஐஎஸ்ஐ முத்திரை போட்டது. இதோட விலை அதெல்லாம் பற்றி நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆனால் ரொம்ப தரமானது. அதை வந்து நம்பி அதை பயன்படுத்தலாம். மாணவர்கள் இதை வந்து திருப்பி வச்சுட்டு போயிடக்கூடாது. மறுபடியும் அந்த ஹெல்மெட்டை வேர் பண்ணணும். அவங்க பேர் பண்ணணும். நீங்கள் அடிக்கடி போடும்போது முக்கியமாக ஸ்பீகான் சொல்கிறது ஸ்டாப் போடணும். சும்மா வெறும் ஹெல்மெட்டை மட்டும் மாட்டிட்டு போகக்கூடாது. இருக்க ஸ்டாப் போடணும். அப்போ தான் அந்த கீழே சாயும் போது ஹெல்மெட்டு தலையிலேருந்து கீழே விழாது. கீழே தலையில் விழுனா ஹெல்மெட்டு தலையை காப்பாற்றும், ஹெல்மெட்டும் உடையாது. ஹெல்மெட்டும் இந்த பெல்ட்டு போடுறதுனால உங்களை சேவ் பண்ண முடியும். அது நடுவில் வந்து நீங்கள் அடிக்கடி ஜோராக கை தட்டுவீங்க. மிஸ்டர் செல்வகுமாரி, ஹெட் மிஸ்டர் மேடம் எஸ் ஸ்கூல். வணக்கம் மேடம். எஸ். So I think I am taking double time each time whenever I am saying. So I will close it here only. Wishing you all the best, and whoever is getting these helmets, please do wear it. Parents, please make sure when you are taking your children along with you as a pillion rider, make them wear these helmets. தலை கவசம் நமக்கு உயிர் கவசம். சொல்லுங்க அப்படியே மறுபடியும் சொல்லுங்க. சவுண்ட் இல்ல, இந்த பக்கம் சவுண்ட் இல்ல. அப்பாவோ அண்ணனோ டூ வீலர் வண்டி ஓட்டிட்டு போனாங்கன்னா வீட்டுல இருந்து வெளியே இருக்கும்போது அப்பா ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டி சொல்லணும். சொல்லுவீங்களா? சவுண்டே வரலையே இந்த பக்கம். நாளைக்கு சென்னையில் 1 கோடி மக்கள் இருக்காங்க. ஒரு நாளைக்கு 10 லட்சம் வண்டி டூ வீலர் காரு சிட்டி ஃபுல்லாக ட்ராவல் ஆகுது. அதே போல் ஹெவி வெஹிக்கிள்னா 5 லட்சம் வண்டி வந்துட்டு போகுதுங்க. அதே ரோடு தான், ஆனால் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுல நம்ம உயிரை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். இப்போ வண்டி எடுத்து போனோம்னா பக்கத்தில் போனால் கூட ஹெல்மெட் போடுங்க. விபத்துங்கிறது எதிர்பாராமல் நடக்குது, நமக்கு அது சொல்லிட்டு நடக்குதுல. அதுபோல் நம்ம தலைங்கிறது கீழே விழுந்தோம்னா ஹெட் இன்ஜுரி ஆச்சுன்னா அதை பாதுகாக்கிறது கஷ்டம். அதே போல்
கை கால் எந்த ஒரு ஃப்ராக்சர் ஆனாலும் இன்னைக்கு உள்ள இதில் மெடிசன் இருக்குது, அதனால ரெடி பண்ணிடலாம். வெட்டுஞ்சரி ஆனால் நம்ம சாவது தான் மெயின். அதுபோல் தலைக்கவசம் கட்டாயம் போட்டு ஓட்டணும். அப்பாவுக்கும் சொல்லுங்க, அண்ணனுக்கும் சொல்லுவீங்களா? அதே போல் இந்த ஹெல்மெட் போடும்போது சொன்னாங்க மேடம், சின்லாக்கு முக்கியம். சும்மா இப்போ போலீஸை கண்டவங்க ஹெல்மெட்டை போட்டுட்டு போயிடுவாங்க கிடையாது. அந்த சின்லாக் போட்டால் தான் நம்ம கீழே விழுந்தாலும் சேஃப்டியாக இருக்கும், ஹெல்மெட்டும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. அதனால் இருசக்கர வாகன ஓட்டுகள் அனைவரும் கட்டாயம் ஹெல்மெட் ஓட்டணும். வண்டி ஓட்டுறவங்களும் போடணும். பில்லியன் ரைடு பின்னாடி உட்கார்ந்து போறீங்களோ அவங்களும் கம்பல்சரி ஹெல்மெட் போடுங்க. போடுவீங்களா? அப்பா உங்களை ஸ்கூலுக்கு கூட்டு வரும்போது அப்பா ஹெல்மெட் போட்டாதான் நான் வருவேன் அப்படின்னு ஒரு சிட்டா சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள ஒரு குடும்பம், ஒரு பேரண்ட்ஸ், ஒரு அப்பா மட்டும் வேலைக்கு போறவங்க வீட்டில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆச்சுன்னா அந்த குடும்பம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. அதனால சஃபர் ஆகுறாங்க. நாங்கள் நிறைய வீட்டுக்கு போயிட்டு வரோம். இப்போ விபத்துனால அவங்க பசங்களோட படிப்பு, அவங்க மெடிக்கல் அப்படிங்கிற நிறைய பாதிப்பு ஏற்படுது. அதனால ஏன்னா மாணவர்களுக்கு ஏன் கொடுக்காம இது அப்படியே ரீச் ஆகும் எல்லாத்துக்கும். நாங்களும் ரோட்டில் எவ்வளோ பேருக்கு சொல்லுறோம், அது ரீச் ஆகுதோ இல்லையோ. இப்போ அங்கே இருக்க மாணவர்கள் அவங்க அம்மா அண்ணன் தம்பிக்கு சொல்லும்போது கண்டிப்பாக கேட்பாங்க. போலீஸ் சொன்னால் போலீஸை கண்டா ஹெல்மெட் போடுறது அப்படின்னு போடாமல் பசங்க சொல்லுவாங்க. அதனால கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டே ஆகணும். எல்லாம் கட்டாயப்படுத்துவீங்களா? சத்தமாக சொல்லுங்க. நம்ம வீட்டில் ஒரு பாதிப்பு இருக்கும்போது நமக்கு தான் தெரியும். அதனால ஹெல்மெட் போட்டு தான் வண்டி ஓட்டுங்கப்பா, ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க அண்ணான்னு கண்டிப்பாக சொல்லுங்க. சொல்லுவீங்களா? அதே போல குடிபோதையில் வாகனம் ஓட்டாதுன்னு சொல்லுங்க. ஏதாவது குடிச்சு வாகனம் ஓட்டுதுன்னா நம்ம கரெக்டாக தான் போவோம். அந்த மது போதைங்கிறது அவங்க மனங்களை மாற்றுது, அதனால விபத்து நடக்குது. அதனால கட்டாயமா மது போதையில் வண்டி ஓட்டாதுன்னு சொல்லுங்க. நாங்கள் இந்த நியூ இயருக்கு சென்னை சிட்டி பூரா கமிஷனருடைய உத்தரவு 56 ஸ்டேஷன் தான் இருக்கு டிராஃபிக் போலீஸ். சென்னை பூராமே பேரிகார்டு போட்டு சிக்ஸாக் போட்டு அவ்வளோ ரெடி பண்ணோம். எந்த ஒரு விபத்துமே நடக்கக்கூடாது அப்படின்ட்டு. உயிருங்கிறது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ட்டு. லாஸ்ட் இயர்லாம் 2024 ஒரு விபத்து கூட நடக்கல, ஒரு ஃபேட்டல் ஆக்சிடென்ட் ஆகலை. ஆனால் அந்த வருஷம் 2 ஆச்சு. ஈஸியாக ஒரு ஃபேட்டலும் நம்ம கெங்கிரிக்கு தப்பு ஈஸ்ட் லிங்க்ல ஒரு ஃபேட்டல், நம்ம வட சென்னையில் ஒரு ஃபேட்டலும் இல்லை. அதனால கமிஷனர் ரொம்ப பாராட்டினாங்க. நாங்கள் அங்கங்கே பேரிகார்டு போட்டு அந்த ரிஃப்ளெக்ட் லைட் வச்சு கமிஷனருடைய உத்தரவில் அவ்வளோ வேலை பார்த்தோம். அதனால மக்களுடைய ஒத்துழைப்பு இருக்கணும். யாருமே வண்டி ஓட்டாலும் நம்ம சேஃப்டியாக போயிட்டு வரணும். ஏன்னா ஒரு அம்மாவுக்கு போயிட்டு வரது வீட்டுக்கு வந்தாங்க நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஒவ்வொருத்தரும் காலத்திலே கடைபிடிச்சா தான் விபத்து இல்லாத உருவாக்க முடியும். உயிர் தலைக்கவசம் உயிர் கவசம் என்று வாய்ப்பு கொடுத்தணும். இந்த போஸ்டர் அப்படியே பண்ணீங்க. இன்னொரு செட்டு காப்பி இருக்குல்ல, இன்னொன்று ரிலீஸ் பண்ணிட்டா கிராமியம் நிறுவனம் கரூர் மாவட்டத்தில் குளித்தலையை தலைமையிடமாக கொண்டு பல்வேறு சமூக நலப் பணிகளை செய்து வருகிறது. அதில் குறிப்பாக நிலநீர் மேலாண்மை, HIV AIDS தடுப்பு பணி, பள்ளி மாணவர்களுடைய கல்வித்தரத்தை உயர்த்துதல், பெண்கள் மேம்பாடு, இப்படி பல்வேறு பணிகளை சிறப்பாக செய்து கொண்டு தமிழ்நாட்டில் செய்துட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கணும்னா அதை விட எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிகழ்வு, அதாவது குழந்தைகளுக்கு தலைக்கவசம் அவசியம் என்பதை இங்கே எல்லாரும் பேசுனாங்க, நானும் பேசினேன். அதில் வரக்கூடிய காலங்களில் விபத்துக்கள் இல்லாத தமிழகம், விபத்துக்கள் இல்லாத இந்தியாவை நாம் உருவாக்க வேண்டும் என்று இந்த முயற்சியை நாம் மேற்கொண்டிருக்கோம். இந்த நிகழ்ச்சிக்கு சித்ரா மேடம் அவங்க இந்தியன் ஹெல்த் இன்ஜுரி ஃபவுண்டேஷன் அவங்க தான் எங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் இதை சேர்த்து 10,000 ஹெல்மெட் இலவசமாக கொடுத்துருக்கோம். அதுவும் தரம் வாய்ந்த ஹெல்மெட். இதை இன்றைக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, இந்த சட்டத்தின்படி நம்ம சட்டத்தை மதிக்கணும், சட்டப்படி நடந்துக்கணும். அதாவது நம்முடைய இந்த அறியாத்தன்மையை போக்க ஒவ்வொருவருக்கும் மனமாற்றம் வேணும். வரக்கூடிய காலங்களில் இந்த விபத்தே இல்லாத தமிழகத்தை உருவாக்கும் போது என்னோட நோக்கம்.
Road situation in India is really very alarming, and especially in Chennai. Chennai is always coming in first or second or third position in road traffic accidents. Every year we are losing 1.5 lakhs lives due to road traffic accident. Every hour we are losing 17 lives on Indian roads, which is really very sad and very alarming. So, keeping that in mind, I know infrastructure in India is lacking, we are lacking in that, but at the same time, if we do a collective approach, like everybody is following the traffic rules, traffic police is very strict in making them following the road traffic rules, it can of course reduce the road traffic accidents. So Kotak Mahindra Prime Limited has taken its initiative under CSR, Corporate Social Responsibility, and Indian Head Injury Foundation is the channel partner to execute this program, keeping this in mind that when the kids are going as a pillion with their parents on two wheelers, they are more vulnerable than anyone else on the roads. So we hope that with the distribution of these helmets, these people, the parents will make their children wear the helmets always whenever they are going on two wheelers, and parents themselves will be wearing the helmets not to save the challan but to save their lives. So unless until it is inculcated within us, amongst us, we cannot do anything to promote road safety. So it should be coming from all of us, especially from road traffic police who are here, and hopefully they will make sure that everyone is following the traffic rules, and we ourselves should be committed enough to follow all the traffic rules. Don't do rash driving, we follow the lane driving. So with this, I hope that we will in new year in 2025 we will be reducing the road traffic accident in India. Thank you.